இது ஒரு புதிய சவாலாக தோன்றுகிறது. எவ்வளவு சுவாரஸ்யம்! நான் ஆரம்பிக்கலாமா? தயவு செய்து குழிக்குள் சுவையான ஏதாவது இருக்கும் என்று உறுதியாக உணர்கிறேன். கொஞ்சம் ஆல்ட்ராமாடின், ஆனால் அது சரியாகுள்ளோம். ஆகசியல் இலைகளின் மலை, அவை கொஞ்சம் அற்புதம். அவற்றின் மனம் மிகவும் நன்றாக உள்ளது. ஓஹோ, அது ஒட்டக சிவிங்கிகளால் நிறைந்துள்ளது. ஹலோ, உன் மனதை இழந்து விட்டாயா? இது ரப்பர் சாப்பிடாது. எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது ரப்பர் அல்ல, இது மோனோயிட். ஓ, ஆனால் இதை சொல்ல விரும்புகிறது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன். அது என் வாயில் சரியாக அமையாது. ஆனால் நான் அதை பார்த்து நிற்க முடியாது. எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நீங்கள்! எங்களுக்கு பொறாமை ஆகிறது. அது உறுதி. அதை முயற்சிப்பதில் எனக்கு தடை இல்லை. அது ருசியாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் எனக்கு நிறைந்து விட்டது. இப்படியானால் கடைசி சிறிய பகுதியை பொறுத்தவரை எங்களுக்கு தரமாட்டீர்களா? அதை நாமே எடுத்து யாரிடமும் கேட்காதே. நான் பரிந்துரைக்கிறேன். எல்லாவற்றையும் என் பொம்மையை தொட வேண்டியதில்லை. நான் என்யாக அதை செய்ய முடியும். சரி சரி, எனது மகனை நான் கவனித்துக் கொள்கிறேன். அதுவென்ன? என் கண்கள் நம்ப முடியவில்லை. இது என் பூச்சிகள். என்ன ஒரு கனவு கியாடுமை! அவற்றை என்னை களையும். உங்களின் பூச்சிகள் மில்லாவை சந்திக்க கூடும். அதனை எல்லாம் இப்போது ஒதுக்கிவிடு. அமைதியாக இரு. நமக்கு வெறும் குளியலறை தூய்மை பொறி தேவை. மிலாவின் மூக்கிற்கு கீழ் நண்டிருக்கிறது. அது வெறுமனே சிரிக்கக்கூடிய விஷயம் அல்ல. அலெக்ஸ், அது போதும். மிலா, கவலைப்படாதே. அதை இப்போதே சுத்தம் செய்வேன். கழிப்பறை தூய்மை பெண்ணியை அணைக்கவும். அது என் உதட்டுகளை உருவெடுக்கிறது. அது உண்மையில் மிகவும் நகைச்சுவையானது. ஹலோ, பிறகு சந்திப்போம் நண்பா. என்னை தவறுதலாக வழிநடத்தியது. அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம். என்ன செய்தாய் ஜூலி? எனது வாய்ப்புகளால் நிறைந்துள்ளது. இப்போது நாங்கள் காதலிக்கலாம். மற்றொரு விஷயம், நீ உன் அடிமையை முற்றிலும் மறந்து விட்டிருக்கிறாய். ஒரு வகையான எங்கள் பெயர் ஜோரியன். என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அதை பற கைப்பது நல்லதாக இருக்கும். பின்னர் எல்லாம் தெளிவாக இருக்கும். என்னவோ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்து கேண்டிருக்கிறது. அதை என்ன என்பதறியேன். மிலா, பாரு, அலெக்ஸ் சிறியதாகி வருகிறான். ஆஹா, நீ பெரிய முட்டாள். அலெக்ஸ், விட்டுவிடாமல் பிடி. உன்னை மேசையில் ஏற்றி வைக்கிறேன். ஓ ஸ்மைலோ, ஆனால் நீ வேணாய் உதவ முடியும். இன்னும் கொஞ்சம் கவனமாக. எவ்வளவு நாங்கள் உன்னை விரும்புகிறோம். அலெக்ஸ், எப்போதும் அப்படியே இரு. என்னால் மனதில் கொள்ளவில்லை. வா, அதை தட்டி பாருங்கள். எனக்கு அதை முயற்சிக்கும் வாய்ப்பு கிடைத்தது மற்றும் அதில் குதிக்கவும். அருமை. இது துரும்பலகையை விட மிகச் சிறந்ததாக உள்ளது. ஏலி, என்ன செய்கிறாய்? என் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். அவர் உண்மையில் அழகானவர். நேர்மையாக கூறினார். நாங்கள் நிறுத்த முடியாது. அவ்வளவுதான். நான் குதிக்கிறேன். நான் ஏற்கனவே களைப்பாக நீங்கள் தெரிந்து இருக்கிறேன். கொள்ளும் எங்களை ஒரு சிறிய விளையாட்டை விளையாடுகிறோம். அப்பா, நான் வெளியே செல்ல இன்னும் எதை? நான் முட்டாள்தனமாக நடக்கப் போவதில்லை. கனடியன். நீங்கள் என்னை வாங்க வேண்டியதில்லை. வேண்டாமே. ஓ, ஆனால் இது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. உண்மையிலே நான் உங்களுக்கு மகிழ்ச்சி என்னென்று காட்டுவேன். மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி. அவள் என்னை பூச்சியாக்க விரும்புகிறாள். இத்தனை சாதாரணம். என் இடது கையில் அதை வைத்து விடுவேன். இதுவரை இது சிறப்பாக செல்லவில்லையோ என்று தோன்றுகிறது. அது பரவாயில்லை. நான் தற்போது வெல்லும் வாய்ப்புடன் இருக்கிறேன். சிறப்பாக செய்தாய் அலெக்ஸ், சிறப்பாக செய்தாய். நீ வெற்றி பெறுகிறாய். இதை எடுத்துக்கொள். முட்டாள் கூலம் மிகவும் நேசிக்கப்பட்டது. நான் ஜெயிச்சேன். அதுதான் சக்தி. அது ஒரு அற்புதம். நீ எங்களை குழப்பிட்டாய். நன்றாக. உன்னால் இங்கே திரும்ப வர நேரம் ஆகிவிட்டது என நினைக்கிறேன். அதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை நான் ஆரம்பிக்கலாமா? வாவ், அதை உங்களால் பாருங்கள். நான் ஒரு புதிய ஐபோன் பெற்றிருக்கிறேன். நீங்கள் யாரும் என்னை பொறாமைப்பட வேண்டும். உங்களிடம் அது போன்ற ஒரு தொலைபேசி கிடைக்காது. நான் நேராக படத்திலிருந்து வெளியே பார்க்கிறேன். அதை திருப்பி கொடு. உன் போனை நான் எடுத்துக்கொள்வேன். ஒரு சற்று நேரம் ஆகும் போல் இருக்கிறது. எனக்கு கொடு. அது போதும். என்ன செய்கிறாய் மெல்லா? உடனே எனக்கு போனை கொடு. என்னை தொந்தரவு செய்யாதே. நான் பறந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் நான் செய்ய விரும்பினேன்.
நான் ஒரு மதுவினை. ஏன் நீ எனது போனை முற்றிலும் கெடுத்திருக்கிறாய்? உள்ளங்கே வாருங்கள். நாங்க வழிகாட்டல. அவனுக்கு என்ன ஆச்சு? அலெக்ஸ், எனக்கு சொல்லு. அதை நீ பார்க்க வேண்டாம். தாபா, இது நொறுங்கி கிடக்குது. வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ஆனால் என்ன பேசுறேன்? எனக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. அங்க என்ன இருக்கு? அதை நான் உடைத்து கொடுக்க முடியல. அது என்னை விட்டு விலகி போகிற மாதிரியே இருக்கு. என்னுடைய கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது ஒரு தவளை. எப்படி சாத்தியம்? யாராவது அதை பிடிக்கவும். இப்போது அவள் எனக்கு மேலே பாய்ந்து விட்டாள். அது நகைப்புக்குரியது. ஆமாம். இது அலுப்பும். ஓ, ஸ்லிம்மி, அவளை தூக்கிவிட்டு போகாமல் பார்த்துக்கொள். ஜூலி, நீ என்ன செய்தாய்? நான் அவளை விழுங்கினேன். ஓ, நாம் அவளிடம் அப்படி பயந்து போய்விட்டோம். அவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் பாருங்கள். அதை ஒரு நிரம்பாத பொருளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? பொருளின் செயல்மாயம் நீங்குகிறதா என்று நான் தேர்வு செய்து பார்ப்பேன். இது வேலை செய்கிறதா? ஓ, மெல்லிக் ஆச்சரியமடைந்தார். என்ன அதனால்? நான் அதை பார்க்கவில்லை. என்னுடைய பாதுகாப்பில் உள்ளதை நான் செக் செய்ய வேண்டும். ஓ, இதுல ஏதோ ஒரு சிலிண்டரம் இருக்கிறதா? அதை எப்படி செய்யறது எனக்கு தெரியவில்லை. முயற்சி செய். இது உனக்கு பொருந்துமா பாரு. ஓ, மில்லா, நீ அவன் துப்பாக்கியை மீண்டும் உடைத்து விட்டாய். இதை பார்த்து அது குழம்பிய மரத்தாலானது போல இருக்கிறது. அது இழுவை மரத்துடன் முடிந்தது. இது அதிசயமாக உள்ளது. உங்கள் சிலிண்டர் எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன். மேலும் அதை எதை வைத்தால் எனக்கு தெரியும். நீ என்ன செய்யற டுலு? என்னுடைய போனஸ் ஏதாவது செய்ய. இதுவெல்லாம் மிகவும் நன்றாக உள்ளது. நான் ஏதாவது திருப்ப தேவை. ஆனால் நீ என்னிடம் என்ன எதுவும் இல்லை. செய்கிறாய் மிலா? அவன் விரலை ஏன் உனக்கு தேவை? நின்று விடு. அதை பயன்படுத்தாதே. நீ சரிதான். நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆலெக்ஸ் திரும்ப வர எப்படி சேர்க்கலாம் என எனக்கு தெரியும். நீ எலும்பு குழாயை வெளியே எடுக்க வேண்டும். சரி, இந்த முறை முதலில் நான். இந்த முறை சாறு பிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன ஒரு சாக்லேட் ஷேக்! அது அற்புதமாக தெரிகிறது. நீ ஷேர் செய்வாயா? அதை திறக்க 2 பட்டியல்கள் உங்களுக்கு உள்ளன. நீங்கள் இங்கே அவற்றை திருப்ப வேண்டும். ஓ, நன்றி. இப்போது நீ எனக்கு பகிர்ந்து கொள்வாயா? நிச்சயமாக. இல்லை, நீங்கள் எப்படி அப்படி பேச முடிந்தது? நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன். வழியே உள்ளேயே ஒண்ணு நல்லா இருக்கு. நான் அவருக்கு Cheers. சரி, அப்படி என்றால் நன்றி. நீ என்ன செய்கிறாய் ஜோயி? என்னோட முழு காக்டெயிலையும் தீர்க்க போகிறாயே. பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. உனக்கு இன்னும் எஞ்சி இருக்கின்றது. மிகவும் நகைச்சுவையானது. இது இராணுவ சாமான். அதை திறக்க விரும்பவில்லை. அதில் கண்டிப்பாக ஏதோ மதிக்கத்தகாதது இருக்கிறது. இதோ நாற்றமுள்ள மீன். நான் சொன்னேனே, இதை என்ன செய்ய வேண்டும்? நான் அதை வாயில் வைக்க முடியாது. சீக்கிரம் அதை தோல் உரிக்கவோ அல்லது சுவாசம் முடக்கவோ செய்யுங்கள். நான் விரும்பவில்லை. ஆம், உங்களுக்கு நானும் அதற்கு தயாராக இருக்கிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது, பயமுறுத்துகிறது. மீண்டும் இந்த மீனை நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன். சிலவை மீதம் இருக்கிறது. அதை விரைவில் முடி. சரி சரி, முழு மீனை சாப்பிடுவது சிறந்தது என்று நினைக்கிறேன். நம்ப முடியாது. அது எப்படி சாத்தியமாகும்? மைலோ அவ்வளவாக கவனமாக இருக்கிறான் என்று நான் நினைக்கவில்லை. கவனமாக. நீங்கள் எனது முகத்தில் மீன் முட்டைகளை எறிந்தீர்கள். ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது, உண்மையில் அல்ல. உங்கள் இருக்கையை திறக்கவும். ஓ, இதில் ஒரு துண்டு கட்டுப்பட்டி இருக்கிறது. அதை நான் என்ன செய்வது? நான் அதை சாப்பிட வேண்டியதுதான். அதுதான் ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஆனால் மிகவும் மிகவும் கொஞ்சமே, ஒரு பல் மட்டும். இது வித்தியாசமான உண்மை. ஏதேனும் விளக்கத்தை தேடிக்கொண்டிருக்கலாமோ? ஓ, என்னிடம் என்ன நடக்கிறது? உன்னுடைய முகமெங்கும் கந்தரிப்பு துகள்கள் இருக்கின்றன. உன் கைகளிலும் உள்ளது. ஓ மை காஷ், கந்தரிப்பு இறுதியில் மந்திரமாக இருந்தது. பாரு, என் கந்தரிப்பு பழைய கந்தரிப்பின் இடத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நானும் ஒன்றை முயற்சிக்கலாமா? எது விஷயம்? நான் நல்லாக இருக்கிறேன். நான் ஒத்துழைத்து உன்னை அணுகுகிறேன். அதிசயம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு மேலோ வேண்டுமா? இல்ல இல்ல இல்ல
இந்த இடமும் நான் என்னுடையதை திறக்க தயாராக இருக்கிறேன். இல்லை, ஓ, அதில் நுடெல்லாவின் ஒரு அட்டவணை இருக்கிறது. சரியானது. அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. சிறப்பானது. நாம் குப்பையை பரப்ப போகிறோம். மன்னிக்கவும். நுடெல்லா என்னை கவனக்குறைவானவனாக ஆக்கிவிட்டது. நான் PSHVT இருங்கள். இது அற்புதம். எவ்வளவு சாக்லேட் ஆனதா இருக்கிறது பாருங்கள். இது உண்மையை படங்காக ஒரு இன்னிசை. நான் ஒரு பல் கொண்டவன். அற்புதம். நான் கொஞ்சம் வாங்கிக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் எனது நுடல்லாவிற்கு அருகில் செல்ல நினைக்காதே. அதை யாருக்கும் நான் தரமாட்டேன். ஜூலி, நீ முழுவதும் குழப்பமாக உள்ளானோ? என் தொப்பி ஜாடியில் அடைஞ்சிடுச்சு. யாருக்கோ உடனடி உதவி தேவைப்படலோஸ். அலெக்ஸ், என் வாழ்க்கையில இப்படி நடக்கும்படி நான் அடியை கடக்க மாட்டேன். நான் இழுக்கிறேன், ஆனா எதுவுமே வரல. உதவி. ஆனால் நீங்கள் கயிறு இழுக்க சொல்லியிருந்தீர்களே, இல்லையா? ஆஹா, இப்போது எனக்கு ஒரு ஜாடி நுடலா வந்து விட்டது. நீங்கள் என்னிடம் நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்க வேண்டுமா என்றால் நான் நன்றாக இருக்கிறேன். உண்மையில் நாங்கள் கேட்கவே பார்க்கவில்லை. நீங்கள் என்னுடைய நுடலாவை எடுத்துக்கொள்ளப் போகிறீர்களா? ஆஹா, இது மிகச் சுவையாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஜானிஸ், அவள் என் பாதுகாப்புக்குள் நுழைய விரும்புகிறாள். அவளுக்கு ஒரு வாயு மாஸ்க் கொடுக்கவும். இது மாலி சீஸ். அவற்றை இப்போது சாப்பிட்டு விட்டால் வாயு மாஸ்க் தேவையில்லை. நான் நினைக்கிறேன் மிலாவுக்கு நம் நட்பு உதவி தேவை. உண்மையில் இல்லை, நான் உதவி கேட்கவில்லை. ஓ, இது வேலை செய்ததாக நினைக்கிறேன். நீ தக்ரீபன் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டாயே. அது எப்படி சாத்தியமானது? நான் கக்கப் போகிறேன். நான் கிட்டத்தட்ட பிடிக்க முடியவில்லை. இது நல்ல விஷயம். அனைத்தும் சூழல் சரியானது. யாரோ 16 எனது மர்மமான பாதுகாப்பு பெட்டியில் தான் உள்ளன. நான் நினைக்கிறேன் ரசிக்கத்தக்கதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். விரைவாக மூடிகளை திறப்போம். எப்போது நீங்கள் தொடங்க போகிறீர்கள்? ஓ, இல்ல, இது எவ்வளவு பயங்கரமான தொடக்கம். நான் குளிர்ந்து விடுவேன். நான் இது கள்ளிமரத்த உணவா உண்க வேண்டியிருக்கிறதா? இது மிகவும் பயமுறுத்துகிறதே. நிச்சயமாக எனக்கு முள் கொல்பு பண்ணும். சரி, நாம் சிறந்ததை மட்டுமே நம்பலாம். ஓ, ரொம்பவே வலியாகுது. நீ நிக்கலையா? இல்லவே இல்ல. வேகமா சாப்பிடு. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் ஏன் எனக்கு தானே பாதிக்க வந்தேன். எனக்கு ஏறதுக்காக எல்லா ஊசிகளையும் வெட்டி எடுக்கலாமே. ஆகவே இப்போது ஒவ்வொரு குட்பைக்கும் நான் ஒரு குடி எடுக்கிறேன். குறிப்பு குறைந்தது ருசியாக இருக்கும் என்று நம்புறேன். இல்ல, அப்படி எதுவும் இல்லை. அவன் வெறுப்பாக இருக்கிறான். நிறுத்துங்கள். பெண்கள் முன்னுக. குறிப்பாக இவ்வளவு ருசியான ஐஸ்கிரீம் கிடைக்கும் போது. ஓ, மீரா, என் ஐஸ்கிரீம் எங்க எடுத்து போன? திருப்பி கொடு. முடியாது. பார்த்தியா? ஈராஜியின் பக்கம் அது நல்லா இருக்குது. அதனால் அது எனக்கு. பிங்கோ, இதை சரி செய்ய எப்படி எனக்கு தெரியும்? வெப்பம் தரப்படும் போது கிண்ணங்கள் பாசியாக மாறும். மூவட்ட வடிவில் பாசி இருக்க காரணம் அதுவே எனக்கு. இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் ஐஸ்கிரீமை வெராவிடம் கொடுத்திருந்தால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும்னு தோணுது. இது ரொம்ப அற்புதம். அலெக்ஸ், இப்போ நீயும் மூடை திறக்கலாம். வாவ், வாவ், என்ன அழகு! இது எவ்வளவு சுவையான சூப்! அதை சாப்பிடும் முனைவுடன் காத்திருக்கின்றேன். யாருடனும் பகிர வேண்டிய அவசியமில்லை என்பதை காணுதல் எவ்வளவு அருமை! இவ்வளவு இனிமையோ! உங்கள் நீங்கள் சொல்றீர்களா? சாண்ட்விச்சை சாப்பிட நானும் ஒரு திட்டம் வைத்துள்ளேன். ஏனெனில் எனக்கும் பசிக்கிறது. அலெக்ஸ், இல்லை, டீனா உங்களை அழைக்கிறார். இப்போது இந்த கத்தி இந்த சதுர சாண்ட்விச்சை 2 முக்கோணங்களாக மாற்ற உதவும். மன்னித்து விடு அலெக்ஸ், ஆனால் நான் அதை செய்ய வேண்டியது. புரிந்து கேள், எனக்கும் மிகவும் பசிக்கிறது. ஆஹா, அப்படியா? சரி, அதே மூலோட்ட மறுசுவை கொண்ட சாண்ட்விச்சை உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது என்பதை காண்போம். குறைந்தது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ருசியானது. துரதிருஷ்டவசமாக அலெக்ஸ், இந்த சாண்ட்விச்சை நீ சாப்பிடவில்லை. இல்லை, இது 2வது. நாம் இருவரும் விட்டோம். இது எனக்கு மிகவும் ஆறுதல் அளிக்கிறது. உதவி. என்னிடம் உதவும் ஒரு விஷயம் உள்ளது. உள்ளமைந்த தீயை அணைக்கவும் ஒரு பானம் எடுங்கள்.
நான் இப்போதுதான் என்ன சொன்னேன்? வாவ், அப்பப்பா, வாவ், எத்தனை அழகு! இந்த கூட்டம் என்ன பற்றி என்று பார்ப்போம். பீட்டருக்கு சிப்ஸ் இருக்கின்றன. என்னை பற்றி என்ன? வாவ், ஓ, எனக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் என்று நம்புகிறேன். ஐயோ, நான் கடவுள். நாய்க்கு சாப்பாடு தருவதற்கு காரணமில்லை. நான் அதை செய்ய விரும்பவில்லை. நீ அதை செய்ய வேண்டியதில்லை, ஏனெனில் நான் முதலில் செய்துவிட்டேன். வெள்ளரிக்காய் மகிழ்ந்து சாப்பிட விரும்புகிறேன். அது மிகவும் சதை புத்தியுடையானது. சூடான கோடை நாளுக்கு பொருத்தமானது. நீயும் வெள்ளரிக்காய் கிடைக்க சொல்லி எனக்கு தெரியும். ஒரு சிறப்பு ஸ்பூன் கொண்டு. ஓ என் கடவுளே, கேசி, ஸ்பூன்களை பிடி. இதனால் சாப்பிட மிகவும் சுலபமாக இருக்கும். மிகவும் நன்றி. இது உண்மையில் மிகவும் பயனுள்ளது. அருகில் இருக்கும் துருவணி பழம் இப்பொழுது எனக்கு, ஏனெனில் நீங்கள் இதனை வட்டமாக நறுக்கினீர்கள். அடுத்த முறை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த துருவணி கதை உங்களுக்கு நிறைய கற்றுத்தரும் என நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றை கொடுக்கிறேன் இப்பொழுது. இதை பின்பற்றுங்கள். தவறிவிட்டேன். நீங்கள் எதுவும் எரிந்து கொண்டிருந்து கொள்ளலாம். அதற்குள் தான் நான் என் தர்பூசணியை முடித்து விடுகிறேன். உங்களின் காரணமாக எனக்கு அதிக தர்பூசணி இல்லை. ஆனாலும் குறைந்தது நான் மிச்சம் இருப்பதை வேறு எவரின் உதவியும் இல்லாமல் சாப்பிடுவேன். முடிஞ்சது. வெண்ணா, உன் வரிசை. எனக்கு தோணுகிறது இந்த சிப்ஸ்கள் ருசியாக இருக்கும். குறிப்பாக பிரிங்கிள்ஸ். அவற்றை நான் மிகவும் நேசிக்கிறேன். நானும் கூட. மகிழ்ச்சியில் இருந்து விடுபட முடியவில்லை. நான் விதாவின் சிப்ஸ் கைகளை பிடிக்க வேண்டியது. அதை செய்ய ஒரு பை அசைப்பது போதுமானது. ஆச்சரியம், ஏன் இது காலியாக உள்ளது? எல்லா சிப்ஸும் எங்கே? கெட்ட பெண், யாரும் அவற்றை படுகொலை செய்ய துணிந்தார்களா? சிப்ஸ் மற்றும் பிற உணவு சுவையூட்டத்திற்காக இருக்கின்றன. ஆனால் எனக்கு நாய்களுக்கு உகந்த உணவை சாப்பிட வேண்டும். அது மிகவும் அருவருப்பானதாகவே உள்ளது. அதற்கே இன்ப உணர்வை தர தெரியவில்லை. நான் அதை உண்ண முடியாது என்று தோன்றுகிறது. நான் அதை பருக முடியாது. ஆம், நீங்கள் அப்படியே செய்வீர்கள். எவ்வளவு அருவருக்கத்தக்கதா இருக்கின்றதுன்னு பாருங்கள். குறைந்தது இதனை முயற்சித்து பாருங்கள். ஐயோ, எவ்வளவு என்று அருவருப்பாக இருக்கிறது. வாழ்த்து. நாய் உணவை சிறப்பு களங்களிலிருந்து சாப்பிட வேண்டும். உனக்காக நான் ஒன்றை எடுத்துக்கொண்டதில் நன்றி சொல்லு. ஆமாம், நன்றி. உணவு இன்னும் மோசமா தோன்றுகிறது. நான் கதை கரண்டி வச்சே அதை உணிந்து கொள்ள முடியாது. ஏய், நான் உனக்கு காக்க போகிறேன். அசையாதே. நான் அதை அனைவரும் உணப்பேன். அதை எடு. உனக்கு அது பிடிக்குமா? அப்பல்ல, இது நான் ரசித்த மிகவும் கெட்ட சுவை. இத ஃபனியாக நினைக்கிறியா? நான் உங்களுக்கு உண்மையிலேயே நகைச்சுவை என்னன்னு காமிக்கிறேன். எப்படி ஜெட்டுகிறாய்? இப்போது நாய் வாசனையாக இருப்பாய். பெண்களே, இந்த முறை யாருக்கு அதிர்ஷ்டம் சந்திக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நான் இல்லை. கடவுளே, எனக்கு ரோல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் கூட. எனக்கு துத்தி கிட்டுச்சு. அதிகமாகவும் சுவையாக இருக்கிறது. கடைகளில் இதை பெறுவதற்கு பல சமயங்களில் கடினம். எனவே இது இன்னும் மதிப்புமிக்கதாக இருக்கிறது. இங்கே அனைவரும் வாய்ப்பட்டு கொண்டிருப்பதாக எனக்கு தெரியும். ஆனால் நான் பகிர்ந்து கொடுக்க போவதில்லை. உண்மையில் ரொம்ப சுவையாக இருக்கிறது. மேலும் மேலும் சுவையாக இருக்கிறது. இந்த மூளையான துண்டுகளை விரைவாக முழுதும் உண்டுவிட வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நான் இன்ப நிலையை சில கராத்தே பயிற்சிகளை காண்பிக்க வேண்டும். அப்படியே இப்போது அனைவரும் கேசி எதிர்த்து போராட முடியும் என்பதை அறிந்துள்ளனர். இப்போது நான் உங்களுக்கு ஒரு கையாளலை காட்டுகிறேன். உங்கள் வாய் கொண்டு மிட்டாய்களை பிடிக்கும் முறை. அது மட்டுமல்ல, எந்த ஒருவர் வேண்டுமானாலும் ஒரு துண்டை பிடிக்கலாம். ஆனால் நிறைய துண்டுகளை பிடிப்பது மிக கடினம். அப்பா இல்ல, நான் ஒன்றையும் பிடிக்க முடியல. என்ன வெறுப்பு. ஓ வாங்க. முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் இப்போது பல ஸ்டார் உலகங்களில் இருக்கிறேன். முதலில் சாப்பாட்டு கட்டைகளே. ஓ இல்லை, அவர்களுடன் நான் ஒருபோதும் சாப்பிட முடியவில்லை. நான் இப்போது கற்றுக்கொண்டால் நான் ஒரு பொருளையும் சாப்பிட மாட்டேன். ஆனால் சோப் ஸ்டிக்களை வேறு வழியில் பயன்படுத்த என்னை தடுக்கிறவர் யார்? அவற்றில் ரேல் வைத்து நேராக சாப்பிடுவது போல. இது குளிர்ச்சியானது, வசதியானது. மேலும் என் கைகள் சுத்தமாக இருக்கின்றன. நான் நண்பரோடு பகிர்ந்து கொள்வது எப்படி? முடியாது. மேலும் உனக்கு ரோல்ஸ் ஏற்கனவே தேவை என்று நான் நினைக்கவில்லை. உன்னுக்காக சற்று சுவையான எலுமிச்சங்கள் காத்திருக்கின்றன. அவை எவ்வளவு புளித்திருக்கும் என்று நான் ஊகிக்க முடியவில்லை. வெளியே போ. எலுமிச்சங்கள் பூமராங் போல திரும்பி வரும் என்று எனக்கு தெரியாது. வெளியே போ. அவைகள் இப்போது உன் விதியாக தோன்றுகிறது. ஆவலிலிருந்து அவள் விலகினாள். அப்படிதான் நான் எசமாளியாக எலுமிச்சைகளின் அரிப்பை குறைப்பது எப்படி என்று கண்டுபிடித்தேன். நம்மால் அவற்றின் வெளிப்புறத்தை கிழிக்க முடியும். அஹோ,
மன்னிக்கவும். சரி, அதை முயன்று பார்ப்போம். ஓப்ஸ், எனக்கு தோணுது எலுமிச்சை நீர் கொஞ்சம் சுருங்கி இருக்கலாம். எனக்கு ஒரு குளிர்ச்சியான மழைக்கு தேவையாக உள்ளது. இப்போது மிகவும் சிறப்பாக உணரப்படுகிறது. கேட்டிருந்தவங்களால நான் நாற்றமாவதை விரும்புவதில்லை. எவ்வளவு பெரிய துண்டுபா! இது மிகச் சிறந்தது. வாவ், இங்குமே சுவைத்தனமும் உள்ளது. நீ சனம் காதலிக்கிறேன். நான் முதலில் யோனாவிற்கு இந்த மிருகத்துடன் சமாளிக்க விரும்புகிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நான் நன்றியுள்ளேன். இதனை பின்னர் விட்டுவிட மனமில். அது ருசியா? என்னை கிண்டல் செய்யாதே. இது எனக்கு உண்மையாக கடினமாக உள்ளது. வெங்காயங்கள் எவ்வளவு அருவருப்பாக உள்ளன என்று நீ தெரிய வேண்டும். நீ ஒற்றை முறுப்பு எடுத்தால் உடனே வாந்தி எடுப்பாய். எனக்கு பதில் கட்டுகிறாயிற்று. என்ன நாற்காற்று! இப்பொழுது உன் உணர்ச்சிகளை நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது. மன்னிக்கவும். சரி சரி, நான் சுத்தினேன். எனவே எச்சரிக்கையாக பிஸ்ஸா இருந்தால், அதாவது அவை என்னுடையவை. எப்படி அழகாக இருக்கிறது! திடீரென்று இப்போது உன்னை எதிர்பார்த்திருக்கும் நல்ல விஷயங்கள். மற்றும் சின்ன ஒரு துண்டை வெட்டினால் அதை சதுரமாக மாற்றலாம். அதனால நானும் சிறு கேளிக்கை உணவு வாங்கிக் கொள்ளலாம். முக்கியமானது என்னவென்றால் எனது கை கெட்டியாகாமல் இருக்க வேண்டும், அல்லது அதை பிறகு சரி செய்ய வேண்டும். என்ன பிரச்சனை? உங்களுக்கு எப்படி தைரியம்? உங்களுக்கு வெட்கமா இல்ல? இது எனது பீட்சா. இந்த துண்டு சதுரமாக உள்ளது, அதனால் இது அப்படி என்னுடையது. இருக்குதே. எனக்கு ஏற்கனவே எதுவும் இல்ல, முழுவதும் பாதிக்கப்படவில்லை என்பதற்கு நன்றி. குறைந்தது என்னிடம் சாப்பிட ஏதாவது இருக்கும். என்னை எதிர்பார்த்து மீன்களின் முழு தொகுப்பும் அதை இருக்கின்றன. சாப்பிட ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். இது வாக்குறுதி அளிக்கின்றது. இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் அவளிடம் உறுதிப்படுத்த வேண்டாம். நான் எனக்கே சாப்பிடுவேன். இது மிகவும் எனக்கு தெரியும், இன்னும் வேண்டும். பேராசையான அலெக்ஸ் பொதிகை கருவிகளில் மட்டும் கவனம் செலுத்துகிறார். ஓ, அது சிறந்தது. அவர் காதலிகளை சந்திக்கும் போது எப்படி நடக்க வேண்டியது என்பதை மர்மமாம் பொதானோட சவாலுக்கு வரவேற்கிறோம். எந்த வகையான சவால்? ஏன் நாங்கள் கூண்டில் உள்ளோம் மற்றும் ஏன் இங்கு கேமரா இருக்கின்றன? யாராவது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா? நாம் ஏன் கத்துறோம்? மிஷல்னா எல்லா கலக்களும் இருக்கு. ஜூலியன், பெட்டனை அழுத்து. இந்த மால் கொன்றாஸ்லை ஸ்டார்பக்ஸில் இருந்து ஒரு சுவையான பானியம் கிணற்றில் விழுந்தது. மாப்பகுதியில் கொட்டி வைத்து எவ்வளவு சுவையாக இருக்கிறது பாருங்கள். ஜில்லியன், இது எல்லாமே ஒழிக்கிறேன். இதனை அனுபவியுங்கள் மற்றும் மூச்சை மறக்காமல் இந்நிறைவு அலங்காரத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அலங்காரத்திற்காக மெல்லிய கொட்டி வைத்து அது மிகவும் சுவையாகவும் இருக்கு. ஏய், இது உண்மையில் என்னுடையது. ஆச்சரியம். ருசி. நான் இதில் உள்ள பொத்தானை அழுத்தினால் என்ன ஆகும் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். இங்க என்ன இருக்குதுன்னு பாப்போமா? பூனை உணவு. சாஃப்ட் ட்ரிங்க் ட்ரோஸ்டோன்ஸ் வெண்படுக்காக நான் சார். ஆமாம், மனம் நிச்சயமாக சிறந்தது, ஆனால் இது சுவையாகவும் இருக்கலாம். ஓஹோ, இது சுனாமீனின் சுவையுடன் மழை பெய்யலாம். நான்சே சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறார். மற்ற ஒரு முறை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். இப்போது ஜில்லியனின் வரிசை திரும்பி பார்க்கவும். அங்கே உங்களை என்ன காத்திருக்கிறது என்று வியக்கவும். நானே இதை அழுத்துவேன். பார்ப்போம். இதுவே எல்லோருக்கும் பிடிச்ச கோகா கோலா எவ்வளவு அதிகமா உள்ளது. முழு 5 ஜில்லியன், கவனமாக இரு. குளிர்ந்த கல் மழை போல குளிர்பானம் உங்களுக்கு மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு உங்களுக்கு தலையில் அடிவடி வராததை கேட்கிறேன். நீங்களும் காமெடி கலைஞன். சுவைக்கலாம். என்னிடத்தில் பூனை உணவு இருக்கிறது. நான் பொதானை அழுத்துகிறேன். ஆம், நான் நீ என்ன வாங்க போகிறாய்? வாவ், அதுதான் ஒரு ஐஸ் பிளாஸ்டர். நீ அதை பொருட்களை உறைய செய்ய பயன்படுத்தலாம்.
மயனஸ் ஃபார்கள் ஆஸ்திரேலியாவின் நிரம்பி பியார்கள் தாக்குதலுக்காக தயாராக உள்ளது. கிரைண்டர் கோ. ஓ வாவ், ஜம்மு பருகும் குளிர்ந்த கோலா இன்னும் சுவையாக இருக்கிறது. உண்மையான ஐஸ்கிரீம். ஜூலியன், என்னை முயற்சி செய்ய விடு. அதை வீசுவது நான் தான். இல்ல, எனவே காத்திரு. என் சூப்பர் கதிர் உங்களை பனி சிலையாக்கும். இனி உங்களை வெளிநகர குளிர் பூங்காக்களில் அலங்கரிக்கலாம். ஜில்லியன் உரைகணமாகவே இருக்கிறார். அடுத்து அவருக்கு பொறுத்திருந்து காத்தது என்ன என்று பார். ஓ ஆமாம், நெஸ்குயிக் கோகோ. இது மிகுந்த நறுமணத்தோடு சூடாகவும், எனவே எங்கள் ஸ்னோ குவீன் ஜில்லியனை உருக்குவதற்கு சரியாக இருக்கும். அது வேலை செய்தது. பார். நைஸ் சாக்லேட் ஷோ. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓ சரி. ஓஹோ, Tansi, West Launchers Fantasy Siko, Vietnam Jamatsikoyala. Jillian, Friday நெறிக்கணும். மங்களே சாகதம் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. ஒவ்வொரு முறையும் புதிய அதிர்ச்சி. இப்போ என்ன காரியம் சந்திக்க போறோம்? பாவ், இவ உயர் தொழில்நுட்ப கதறிகள். இது சிறப்பு சேவைகளின் இரகசிய வளர்ச்சி. உண்மையான உளவாளர்களுக்கு மட்டுமே இவற்றை போல இருப்பது உண்டு. இவற்றை ஒரு பொழுது கடனாக வாங்கிக் கொள்வோம். சவாலுக்காக நாம் என்ன செய்வோம்? ஜில்லியன், இது பிடி. தயவு செய்து கவனமாக இரு. இது ஒரு விலையுயர்ந்த பொருள். வாவ், இது நான் ஒரு கணினி விளையாட்டில் இருக்கிறேன் போல இருக்கிறது. ஒரு நிமிடம், இவை குறிக்குறிகள் தானே? நான் இந்த முகம் போன்ற பொத்தானை அழுத்தப் போகிறேன். ஒரு சுவையானது கிடைப்பது போல இருக்கிறது. இதற்காக தேவைப்படும் நேரம் மிஞ்சிவிட்டது. ஜில்லியன், சர்க்கரை கிராமலால பொருட்கள் முழுவதும் உங்களுக்கு. இது ரொம்ப முறுக்கு. இப்படி ஒரு புரிச்ச அதிரடி திரைப்படத்துக்காக இதை எடுத்துக்கொண்டு திரையரங்குக்கு போக முடியுமா என்று விரும்புகிறேன். ஆனால் திரைப்படம் இல்லாமல் இருந்தாலும் உங்களிடம் ஒரு வேலை இருக்கிறது. அனைத்து பொருட்களையும் சமாளிக்க. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இன்னும் விரும்புகிறேன். இன்னொரு பட்டனை அழுத்துவோம். ஓ, இப்ப எதை கொண்டிருக்கிறோம்? வாவ், ஒரு பெரிய தொகுப்பு கப்பு கேக்குகள். Skittles. Bei Singers des Jan Brunbrückrigui Slime Firms. Belai Konstien உங்கள் ஸ்லாக்ஸ்டர் இருந்த அகற்றாதா. இல்லையெனில் அது மோசமாக இருக்கும். ஒப்புக்கொள்கிறேன். Willst du hier eine Walze verformen? First mal wieder seht es nächstes aus Solle Marshmallow-Kalin. Ich bin voll சுவையானவ. ஜில்லியன், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இப்போது நாங்கள் அனைவரும் உன் இடத்தில் இருக்க விரும்புகிறோம். எனவே அனுபவிக்க. ஆஹா, எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நான் இதை நாள் முழுவதும் சாப்பிட தயார். ஏய் ஜில்லியன், நான் இப்போது பொத்தானை அழுத்தலாமா? நீ ஏற்கனவே நிறைய இனிப்புகள் பெற்றுவிட்டாய். சரி, பச்சை பொத்தானை அழுத்து. நீ என்ன என்கிட்டம் இருக்கிறது? நான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம் நான்சி. என்ன நடக்கிறது? என்ன வாசனை? ஆனால் இது ஃபிட்னஸ் சென்டரலாக இருக்கலாம். விதிவிலக்கு பெற்ற விருப்பங்கள் உள்ளன. யாருக்கோ உப்பு பிடிக்கும். ஆம், நீ திருப்தி அடையவில்லை என்பது தோன்றுகிறது. என்ன செய்ய முடியும்? நமது சவாலின் விதிகள் இந்நிலையே. எதையும் பெறலாம். ஜில்லியன், நீ எனக்கு பொய் சொன்னாய். அதற்காக உன் உளவு கணுக்காவிகளை பிடுங்கி விடுவேன். அவர் அவற்றை பார்த்தது என்பதுதான் ஆச்சரியம். வாவ், இடமெல்லாம் இறை குறிப்புகள் இருக்கின்றன. நான் வெளி செய்யும் ஒன்றை அழுத்துவேன். நான் இறுதியாக வீடு செல்வேன். ஏனென்று என்ன நடந்தது? என் கூண்டு ஒளிர்கிறது. உங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டியது. ஜில்லி, உன் முறை. ஒரு பொத்தானை தேர்ந்தெடு, ஆனால் குறிகாட்டுகள் இல்லாமல். நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஓ ஆம், எங்களின் பிடித்த நொடல்லா. மிகவும் இனிமையாக. சாக்லேட் வாட்டர்ஃபால்ஸ் ஓராணத்தை விட இன்னும் எது சிறந்தது? இந்த செறிந்த மெலிதான பாஸ்ட் எந்த அளவுக்கு மென்மையான மார்ஷ்மல்லோக்களுடனும் நன்றாக போகும். ஓ மை காட். ஆமாம் ஜில்லியன்,
நீங்கள் ஏற்கனவே மிகச் சிறந்த இனிப்புகளை எல்லாம் பெற்றுவிட்டீர்கள். ஆமாம், அதை பாருங்கள். வாவ், அது ஒரு சாக்லேட் குளியல். சீலனாவுக்கு மீண்டும் அதிர்ஷ்டம். நான்சி உன்னை காத்துண்டிருந்தாள். ஓ, இனிமை. Janiber Zarifelle Beans. Iridation, Patricia or Psychozoas. உவென்ஃபுல்களுக்கு ஃப்ரெட் ருசிகள் உள்ளன. வரை அறிதலாய் ஃபர்ஸ்டியன நல்லவை அல்ல. நீங்கள் முயற்சி செய்யாமல் ஒருபோதும் அறிய முடியாது. வாங்க நான்சி. மிட்டாய். அப்படியா? எப்படி இருக்குது? வாவ், இது மாய அதிகரியமானது. ஆண்டி, நான்சி, நீ எங்க இருக்கிறாய்? ஹே, திடீர்த்தோடு சென்று விட்டாயா? எனக்கு எதுவும் சொல்லலையா? ஏய், அது தோழியா? நீ எங்கு மறைந்து கொண்டிருக்கிறாய்? இல்லை, யாரும் என்னை பார்க்கவில்லை. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். எனது மூக்கு. நான்சி வீடு. நான் உன்னை இப்போது பிடிக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய்? சரி, வெளியே வா. அது என்ன? அதுதான் திறவுகோல். ஆம், நான் இறுதியாக விடுதலையாகி உள்ளேன். இப்போது ஜில்லியன், வாங்க வாங்க, இங்கிருந்து வெளியே போய்விடலாம். பதிவு ஐயர்கள், துட்ட காமெடி.